இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராத்தோட், மிஸ் அம்மா தான் பாக்கின்னு வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லாத. அமர் ஏன் நின்னுட்டான்? ஏன் சொல்ல வேண்டாங்கிற மனோகரி? பாகி ஆறு மேல வச்சிருக்கிற அன்பால ஆறு இறந்த விஷயம் தெரிஞ்சா அது அவளால தாங்க முடியாதுன்னு அவகிட்ட சொல்ல வேண்டான்னு நீ சொன்ன. கரெக்டுங்கிறதுனால நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் ஏன் சொல்ல வேண்டாங்கிற? அது ஆறு ஆசைப்பட்ட மாதிரி எங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு பாகிய பாத்திருக்க வேண்டியது. பாகி இத்தனை நாளா கொடைக்கானலுக்கே வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வந்தும் பார்க்க முடியல அப்படின்னா யாரோ வேணும்னே இதே வேலையா பாகியையும் ஆருவியும் பார்க்க விடாம தடுத்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அமர் என்ன இப்படி யோசிக்கிறான்? இப்ப ஏதாவது சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். சொல்லு மனோகரி, சொல்லு. அது அமர், நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா வேண்டான்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல? என்ன காரணத்துக்காக உண்மையை சொல்ல வேண்டான்னு சொன்ன? அது அமர், பசங்களுக்காக. அமர், பசங்களுக்காகவா? மிஸ் அம்மாவும் பாகியும் ஒரே ஆள்னு தெரிஞ்சா பசங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் எனக்கு பயமே அமர். அதாவது கல்யாணம் ஆகி போக போற அந்த பொண்ணு மேல அவ்வளோ அன்பு வைக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது அமர். பசங்க மிஸ் அம்மா கிட்ட நல்லா பழகிட்டாங்க. நாளைக்கு அதுவே தேவையாயிடக்கூடாதுல்ல? இப்ப சொன்னா மிஸ் அம்மா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசை வரும். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் வராதுல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாகியால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்ற உண்மைய பசங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. அமர், எனக்கு பசங்களோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் தேவையில்ல அமர். அமர் என்ன ஒண்ணுமே சொல்லாம போறான்? நான் சொன்ன விஷயத்துக்கு கன்வின்ஸ் ஆனானா இல்லையா? அமர், அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படிப்பா போச்சு? பாகியை பாத்தியா? என்னாச்சுப்பா? ஏன் அமைதியா இருக்க? பாக்கி வீட்டுக்கு வரலையா? ஏங்க, உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாகி தான் மிஸ் அம்மான்னு எல்லாருக்கும் சொல்லிடுங்க.